ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சோமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சோமாக இருக்கிறோம். நீங்களும் நல்ல சோமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் வந்து ஃப்ரான்ஸில் நான் எப்போ வந்தாலுமே ஒரு சர்ச்சுக்கு போகிறது, அதே நேரத்தில் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் நான் விசிட் பண்ணுறது ஃப்ரான்ஸில். அதன்படி இன்றைக்கு ஒரு அந்தோனியார் சர்ச், இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால நான் அந்தோனியார் சர்ச்சுக்கும் போயிட்டு அதே நேரத்தில் ஒரு மார்க்கெட்டுக்கும் போகலாம்னு இருக்கிறேன். நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு வந்து புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர்ற பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் ஆல்ன்ற ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க இந்த சர்ச்சுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஃப்ரான்ஸில் ஒரு வெரி பிஸியான ஒரு சிட்டி. அந்த பாரிஸ் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு அந்தோனியார் டெம்பிள். இது நல்ல வடிவாக கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். நாங்கள் போன டைம் வந்து மத்தியான நேரம்ன்றதுனால இந்த சர்ச்சுக்குள்ளே யாருமே இல்லை. இருந்தாலும் ஒரு தடவை நாங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணலாம்னுட்டு போகிறோம் பாருங்கள். ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பழமை விரும்பிகள், அதாவது பழமையான எந்த ஒரு பொருளையுமே வந்து அவங்க தூக்கி எறிஞ்சிட மாட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்த கோயிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பழைய கோயில் ஒன்று தான். நல்ல வடிவாக அதை ரிப்பேர் எல்லாம் பண்ணி நல்ல வடிவாக அதை செஞ்சு வச்சுருக்குறாங்க. உள்ளே நாங்கள் போகிறோம் பாருங்கள். அந்த கோயிலுக்கு உள்ளே போகிறோம். யாருமே இல்லை, பெருசாக சைலண்ட்டாக இருக்கிறாங்க. எல்லோரும் 1-2 பீப்புள் தான் இருக்கிறாங்க. நாங்கள் அப்படியே அந்த கோயிலை சுற்றி பார்க்குறோம் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அழகான ஒரு கோயில் இது, அமைதியான கோயில். ஒவ்வொரு அந்த அந்த சுவர்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டாண்டெல்லாம் வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. போகிற நேரத்துலேயே ஒரு அமைதியான ஒரு நிலையை வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கால பக்கத்தில் வந்து இந்த மாதாவோட ஸ்டாச்சு எல்லாம் வச்சு நல்ல வடிவாக செஞ்சுருக்குறாங்க. அதை அப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் பார்த்த அந்த கோயிலை நீங்களும் பார்க்க வேணுமன்றதுக்காக உங்களுக்காகவும் அதை நாங்கள் ஒரு தடவை வீடியோ பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். பியூட்டிஃபுல்லான ஒரு காட்சி. இங்கால பக்கமெல்லாம் வர்றோம் பாருங்கள். இந்தால பாருங்கள், ஆண்டவருடைய உடம்பை அவருடைய அம்மா மடியில் வச்சு அழுகிற மாதிரி எல்லாம் பாருங்கள். அந்த மாதிரிலாம் ஸ்டாச்சு அந்த தத்ரூபமாக செஞ்சுருக்குறாங்க. கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். சுற்றி பார்த்துட்டு இங்கால பக்கமாக வந்துட்டோம் பாருங்கள். இது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வந்து அந்தோனியார் ஸ்டாச்சு எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதையும் போய் உள்ளுக்குள்ளே பார்க்குறோம் பாருங்கள். கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு கேண்டிலுக்கும் வந்து ஒவ்வொரு விலை இருக்குது. சின்ன கேண்டில்ண்டா வந்து ஒரு 250 யூரோஸுக்கிட்ட வரும். அதுக்கு மேலே 3 பவுண்ட்ஸ், 5 யூரோஸ், இப்படி ஒவ்வொரு விலைகள்லையும் இருக்கும் அந்த கேண்டில்ஸ். உங்களுக்கு விருப்பமான கேண்டிலை வந்து காசை அந்த உண்டியலில் போட்டுட்டு நீங்கள் எடுத்து அதை அந்த கோயிலுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி தான் அந்த கேண்டில்ஸ் இதுகளெல்லாம். அதுக்கு முன்னால் வந்து அந்தோனியார் படம் எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். ஈவினிங்கில் தான் வந்து நல்ல ப்ரேயர்ஸ், நிறைய ஆக்கள் எல்லாம் வந்து இப்படி நல்ல இதாக இருக்கும். நாங்கள் மத்தியான நேரம் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துட்டு வர வேணுமன்றதுக்காக போயிருக்கிறோம் பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு சிலையெல்லாம் செஞ்சு வச்சு அமைதியான ஒரு இடம். இந்த கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்து ஒரு தடவை மார்க்கெட்டையும் விசிட் பண்ண வேணும். இருங்க, இந்த கேண்டில் எல்லாம் பார்த்து கொண்டு நம்ம அப்படியே வந்துடுவோம். இங்கால பக்கம் பாருங்கள், இங்கே நல்லபடியாக கதிரைகள் எல்லாம் போட்டு அந்தோனியார் சிலை வச்சு அது ஈவினிங் டைம்ஸில் வந்து அந்த ப்ரேயர்ஸ் நடக்கும் போல் இருக்குது அந்த இடத்துல. அதுகளையும் எல்லாம் பார்த்து கொண்டு வர்றோம் பாருங்கள். நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த கோயிலுக்குள்ளே போகிற நேரத்தில். அப்படியே நாங்கள் அப்படியே வெளியில் வர்றோம் பாருங்கள். அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு தடவை வெளியில் வந்துடுவோம். கடைசியாக அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற மாதா ஸ்டாச்சுவையும் ஒரு தடவை பார்க்குறேன் பாருங்கள். அந்த இடத்துல கூட நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த கேண்டில்ஸ் ஒவ்வொன்றிலையும் முன்னுக்கு பார்த்திங்கன்னா மாதாவோட படமோ இல்லை அந்தோனியார் படமோ நல்ல வடிவாக பிரிண்ட் பண்ணி இருக்கிறாங்க பாருங்கள். பெரிய பெரிய கேண்டில்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் ஒரு தடவை அப்படியே விசிட் பண்ணி பார்த்து கொண்டு வர்றோம். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் மார்க்கெட். அதனால் நாங்கள் டக்குன்னு மார்க்கெட்டுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்களா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இதுவும். இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்கு வெளியில் வந்துட்டோம் பாருங்கள். இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், எல்லாம் நம்முடைய மரக்கறிகள் தான் அதுக்குள்ளே இருக்குது. இங்கால பக்கத்துலேயும் வந்து எல்லாம் அந்த இறைச்சி வகைகள் இல்லை மீன் வகைகள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க பாருங்கள். எல்லாம் ஃப்ரெஷ், அந்தந்த இடத்துலையே வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்க மாதிரி. இங்கால உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள், அங்கே உடுப்புகள், எல்லா உடுப்புகளும் இப்போ இந்த லேட்டஸ்டான மாடலாக இப்போ இந்த வருஷம் 2025 என்ன உடுப்புகள் ஃபேஷனாக வருதோ அந்த உடுப்புகளை கூட இந்த மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஒரிஜினலாக கடையில் போய் வாங்குறத விட மார்க்கெட்டில் வாங்குகிற நேரம் கொஞ்சம்
சீப்பாக இருக்கும். அதுக்கண்டு கூட விலை குறைய வண்டியில் ஒரு அளவு ஒரு 5 or 6 pounds அந்த மாதிரி குறைவாக இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே பக்கம் அப்படியே உடுப்புகளாக தான் போட்டு வச்சுருக்குறாங்க. அதே நேரத்தில் ஷூஸுகள் எல்லாம் என்னென்ன தேவைகளோ எல்லா உடுப்புகளும் எல்லா மரக்கறிகள், இறைச்சிகள், மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், அதாவது டெனிம் கலிசானுகள், ஸ்கர்ட்டுகள், டொப்புகள், மற்றது அந்த கருப்பு இன மக்களுக்கான உடுப்புகள் எல்லாமே இருக்குது. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான மரக்கறி. ஃப்ரான்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லாம் பழங்களும் ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகளும் தான் ஸ்பெஷல். இந்த ஃப்ரான்ஸுக்கு மிக முக்கியமானது இதுதான். இது இந்த ஆத்திச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நல்ல ஃப்ரான்ஸில் தான் இது ஃபேமஸ். இது அதே நேரத்தில் எங்கால எல்லாம் பழங்கள் பாருங்கள், டொமேட்டோ எல்லாம், ஆரஞ்சஸ், பனானா, எல்லா விதமான பழங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு அப்படியே வரோம். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வராமல் நான் எப்போவுமே வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்தால் மார்க்கெட் விசிட் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். வாங்குறனோ இல்லையோ ஒரு தடவை மார்க்கெட்டை பார்த்துட்டு வந்துடணும். இதில் பாருங்கள், எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ், மீன் வகைகள், கடல் உணவுகள். நாங்களும் கொஞ்சம் எல்லாம் மீனெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். எல்லாத்தையும் அப்படியே ஃபினிஷ் பண்ணுற பாருங்க பார்த்து. இந்த மார்க்கெட்டை எப்படி நான் விரும்புகிறேனோ அதே மாதிரி ஃப்ரான்ஸில் எனக்கு இன்னொரு விருப்பமான விஷயம் வந்து பேன் கேக். இந்த பேன் கேக்கை வந்து நல்ல வடிவாக அந்த சாக்லேட் பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக செஞ்சு தருவாங்க. அதையும் வாங்கி சாப்பிடாமல் நான் அது ரெண்டையுமே நான் மிஸ் பண்ணுறதில்ல. ஒன்று மார்க்கெட், இன்னொன்று என்னுடைய பேன் கேக். அந்த 2 விஷயமும் இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு தடவை பேன் கேக் கடைக்கு போய் ஒரு பேன் கேக்கும் வாங்கி கொண்டு தான் நாங்கள் வர போகிறோம். அதாவது ஒரு நாள் ஃப்ரான்ஸில் நான் எப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்ல வேணுமென்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பாருங்க, இப்போ டூல்ஸுகள், அதே நேரத்தில் பழங்கள் தான் கூட எல்லாம் இந்த சீசனுக்கு வரக்கூடிய பழங்கள். அதாவது வந்து என்னென்னா இப்போ சம்மர் தொடங்க போகுது தானே, அப்போ இந்த வாட்டர்மெலன் எல்லாம் இப்போ சீசன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்குறான் பாருங்க, எல்லாம் கேபேஜுகள் எல்லாம். இவரை பாருங்கள், இவர் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த மைக்கில் கதைக்கிற மாதிரி எனக்கு கதைச்சி காட்டுறார். ஒரு ஃபன்னான ஒரு பர்சன். அவருடைய அந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் எனக்கு அதை அவர் மைக்கில் தான் பாட்டு பாடி கதைக்கிற மாதிரி கதைச்சி காட்டுகிறார். சம் பீப்புள் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிற நேரத்தில் லைக் பண்ணுவாங்க, சம் பீப்புள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. இதுவும் மீன் கடைகள் தான். மீன் கடைகளை எல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே வந்துடுறோம் பாருங்கள். கொஞ்சம் ஜனங்கள் வந்து கொஞ்சம் கூட இல்லை, குறையத்தான் இருக்கிறாங்க. ஏன்னா மார்னிங் டைம்ன்றதுனால இப்போ கொஞ்சம் டைம் ஆக அது ஜனங்கள் கூட வரக்கூடும். ஆனால் இந்த மார்க்கெட்ஸ் எல்லாம் நார்மலாக 2 o'clock வந்து மூடிடுவாங்க. 2 o'clock மார்க்கெட் வந்து எல்லாம் பேக் பண்ணி போயிடுவாங்க. வெறும் நிலம் தான் இருக்கும். இந்த டென்ட் மட்டும் கலட்டி கொண்டு இருப்பாங்க அந்த 2 o'clock ஆகிற நேரத்தில். எங்களை பக்கம் பாருங்கள், ஃபிஷ், மீன் கடைகள் தான். மீனெல்லாம் வெட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அது நல்லபடியாக அதுகளையும் பார்த்து கொண்டு அப்படியே வந்துடுறோம் பாருங்க. மீன் கடைகள் வந்து நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்கர்ட், அந்த காலத்தில் போடுற ஸ்கர்ட், பழைய காலத்து ஸ்கர்ட் மாதிரி இப்போ இந்த புது ஃபேஷனில் வந்திருக்குது. அதுவும் நல்ல வடிவாக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வர்றோம் பாருங்கள். ஓகே, இந்த பக்கமாக அந்த ரோட்டை தாண்டி மற்ற பக்கத்துக்கு வர்றோம் பாருங்கள். சின்ன சின்ன பாக்ஸுகள், அந்த பாக்ஸுகளுக்குள்ளே ஒரு மரக்கறியும் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகளை மக்கள் வாங்குறதுக்காக வச்சுருக்குறாங்க பாருங்கள். அங்கே ஒரு ஆள் பிஸியாக அந்த பிஸ்னஸை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அதே நேரத்தில் 2-3 பீப்புளும் வந்து வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களையும் தாண்டி அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். முழு மார்க்கெட்டையும் கவர் பண்ண முடியலைண்டா கூட ஒரு பக்கத்தையாவது நாங்கள் எடுக்க வேணுமன்றதுக்காக மிக முக்கியமாக இதை பார்க்குறோம். இதை நான் மார்க்கெட்டை தாண்டி வர்ற நேரத்தில் ஒரு நல்ல வடிவான ஒரு ஃப்ரூட் ஷாப் ஒன்று இருந்தது, பழங்கள் விற்கிற ஒரு கடை. அந்த கடையை வந்து எடுக்க வேணுமென்ற ஒரு ஆசைக்காக நான் அந்த கடைக்குள்ளே போய் கொஞ்சம் சாமான்கள், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அது இதுகளை வாங்கி கொண்டு அந்த கடையையும் அப்படியே நான் ஃபில்ம் பண்ணி கொண்டு வர்றேன் பாருங்கள். எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ அழகாக அந்த கடையை வந்து வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக பழங்களை அடுக்கி அதுக்கேற்ற மாதிரி ஒரு விலைகள் எல்லாம் போட்டு அவ்வளோ ஒரு கிளென்லினஸ், அந்த நீட்டாக அதை வச்சுருக்கிறத பார்க்கவே ஆசையாக இருக்குது. பழங்கள் வாங்குகிறோமோ இல்லையோ அந்த கடையை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு விதமான அந்த டொமேட்டோ, தக்காளி பழத்தில் வகைகள் இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு கலர்ஸ். இந்த மாதிரி தக்காளி பழங்கள் சில நேரத்தில் நம்ம ஊர்களில் இருக்கிறது இல்லை. அதுக்காக தான் அந்த தக்காளி பழங்கள் அது இதுகளையெல்லாம் கூட நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்படியே அந்த கடைக்கு உள்ளேயும் ஒரு தடவை போய் பார்ப்போம். எங்கால பக்கத்தில் அந்த ஒலிவ்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். அதே நேரத்தில் இந்த ஆப்பிளில் கூட எவ்வளோ டைப் இருக்குன்னு பாருங்கள். க்ரீன், yellow, ஒவ்வொரு கலர்ஸ் ஆப்பிள்ஸ். அப்படியே அந்த கடையை அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கொண்டு வெளியில் வந்துடும் பாருங்கள். இப்போ வெளியில் வந்துட்டு நாங்கள் இனி இந்த பேன் கேக் செய்கிறதையும் பார்க்க வேணும். இந்த பேன் கேக்கை வந்து அந்த பேட்டரை வந்து குழச்சி வச்சுருக்கா பாருங்கள்.
நல்லபடியாக அதுக்கு மாவும் முட்டையும் பாலும் சீனியும் போட்டு தான் இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க. பால், அதாவது பசுப்பால், குடிக்கிற பசுப்பாலில் தான் இந்த பேட்டரை வந்து கரைச்சி எடுக்கிறது. எடுத்துட்டு இதை அப்படியே பாருங்கள், இதை அப்படியே ரவுண்டாக அந்த ஷேப் ஆக்கி எடுத்துக்கொள்வேன். நான் அந்த லேடிகிட்ட கேட்டேன், நீங்கள் இப்படி இந்த பேன் கேக் செய்கிறத உங்களை நான் ஃபில்ம் பண்ணலாமாண்டா. அவள் ஓமெண்ட் பெர்மிஷன் தந்ததுக்கு பிறகு தான் நான் அவள் ஃபில்ம் பண்ணியிருக்கிறேன். இதை அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக்கி எடுக்கிறாள் பாருங்கள். இந்த பேன் கேக்கை வந்து சுட சுட சாப்பிட்ற நேரத்தில் அதனுடைய டேஸ்ட் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக அது கார்போஹைட்ரேட் தான் இருந்தாலும் அந்த ஒரு தடவை ஃப்ரான்ஸுக்கு போகிற நேரத்தில் இந்த பேன் கேக்கோட டேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியே ஆகணும். பாருங்கள், அதை ஒரு தடவை ஊற்றிட்டு ஒரு நிமிஷம்தான், ஒரு நிமிஷத்துக்கு பிறகு இந்த சாக்லேட்டை வந்து அப்படியே ஒரு பேஸ்ட் ஆக்கி வச்சுருப்பாங்க பாட்டிலில். அதை எடுத்து இந்த பேன் கேக்குக்கு மேலே அப்படியே போட்டுட்டு அதை மடித்து தருவாள். அதான் அவளுடைய பேன் கேக். அது 380 யூரோஸ் இந்த ஒரு பேன் கேக். அவ்வளோ நல்ல டேஸ்டான ஒரு பேன் கேக் இது. இதையும் நாங்கள் வாங்கி கொண்டு அப்படியே வெளியில் வர வேணும். அதாவது ஒரு நாள், 1 டே இந்த ஃப்ரான்ஸில் நாங்கள் எப்படி எங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் என்றதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதை அப்படியே எடுத்து நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களோட ஷேர் பண்ண வேணுமன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கு. பாருங்கள், இந்த பேன் கேக்கை வந்து அவள் அப்படியே ஃப்ளிப் பண்ண போகிறாள் பாருங்கள். அதை திருப்பி மற்ற பக்கத்துக்கு போட போகிறாள் பாருங்கள். அதை ஒரு தடவை அது வெந்துட்டு தான்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு மற்ற பக்கத்துக்கு போட்டுக்கொள்கிறான். போட்டு அதை அந்த மடிஞ்சு போயிடாமல் அதை வடிவாக அதை ஸ்ட்ரைட்டன் அப் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த சாக்லேட் பேஸ்ட்டு அதுக்கு பூச போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. எடுத்து உடனே அதை சாப்பிட்ற நேரத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பேன் கேக்குக்கு எதுவும் போடலாம், ஜாமும் போட்டு சாப்பிட்லாம், ஹனியும் போட்டு சாப்பிட்லாம். ஆனால் இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அது கூட சாக்லேட் போடுறதுன்ட்டு இல்லை, அது ஒரு 1-2 தான். இப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி 2-3 இப்படி லைன் மாதிரி தான் கிரிபிட வேணும். அதுக்கு பிறகு மடிச்சிருவாள். அதை பார்த்தீங்களா, எவ்வளவும் தான். ஆனால் அது அப்படியே ஃபுல்லாக எல்லா இடமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அவ்வளோதான், அந்த சாக்லேட் பேஸ்ட்டு போட்டுக்கொள்கிறான். பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி இந்த பேன் கேக்கை இவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோமோ அது மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக எந்த ஒரு வருத்தங்களா அது இதுண்டு சுகர், சம் பீப்புள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருப்பீங்க. அது சுகர் அது இதுண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு ஜஸ்ட் ஃபன், ஒரு டேஸ்ட்டுக்காக அதை சாப்பிட்டு கொள்ளலாம் நாங்கள். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த ஒரு பேக்கில் வச்சு அதை தந்து விட்டுருவா. நாங்கள் இப்போ பே பண்ணி இதை எடுத்துக்கொண்டு வந்துட வேணும். நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நாள் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் திரும்பவும் சந்திக்கிறோம். Until that, goodbye.